உள்நோக்கி திரும்பு, உன் வழியாக திரும்பு, அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருக்காதே, உள்ளிருந்துதான் உன் பயணம் தொடங்க வேண்டும். இதுதான் சூஃபித்துவம். தெய்வீக இருப்பை உணர்ந்து கொள்ளுகின்ற பாதை உள்ளிருந்து தொடங்குகிறது. தன்னை உணர்ந்து கொள்ளும் ஒருவன் தன் நாயனை உணர்ந்து கொள்கிறான். வெளியிலிருந்து உள்ள போறது மகிழ்ச்சிங்க, உள்ளிருந்து வெளிப்படுவது ஆனந்தம். வெளியிலிருந்து உள்ள போறது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. வெளியிலிருந்து உள்ள போறது வெறும் செய்தி தாங்க, உள்ளிருந்து வெளிப்படுவதுதான் ஞானம். ஞானமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், ஆனந்தமாக இருந்தாலும் அது உள்ளிருந்துதான் வெளிப்பட்டாக வேண்டும். அந்த உள்முயக்க பயணம் தான் சூஃபித்துவம் என்று இந்த நூல் பேசுகிறது. தெய்வீக ஆற்றலின் இருப்பை ஒருவர் கண்டுகொள்ளுகின்ற இதெல்லாம் படிக்கும்போது அண்ணா மனதிற்குள் ஒரு மென்மையான ஒரு காற்று வீசியது, ஒரு சமாதானம் வந்தது மனசுல. ஒரு நூல் இந்த அறத்தை தான் செய்துவிட முடியும், வாசிப்பவர்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவது. பாருங்க, தெய்வீக ஆற்றலின் இருப்பை ஒருவர் கண்டுகொள்ளுகின்ற பொழுது அவரது நம்பிக்கையில் அசைய முடியாத நம்பிக்கையும் அவர் உணர்ந்து கொண்ட உண்மையில் நிச்சயத்தன்மையும் ஏற்படுகிறது. அதன் பிறகு ஒருவர் முழுமையாக தன்னை எல்லாம் வல்லவனிடம் ஒப்படைத்து விடுகிறார். எப்படி தெரியுமா? என்ன ஒரு அழகு பாருங்க. இது இந்த ஐயாவை தான் சொல்லணும், இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அவருடைய தகப்பனார் ஹசரத் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மழை துளி கடலில் கலக்கின்ற பொழுது தன் அடையாளத்தை தொலைப்பது போல ஒரு மனித மனம் இறைவனோடு கலந்து தன் அடையாளத்தை தொலைக்கிறது. என்ன அழகுங்க! இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமே, நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் போகுமே. இதை பேசுகிறது இந்த நூல். தன்னலமற்ற அடாடாடா என்ன சொல்லது. நான் ஆசிரியருங்க, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு பணிவு இல்லைங்க குழந்தைகள் கிட்ட. ஒரு டீச்சரை பார்த்தா உடல்ல ஒரு சின்ன அசைவை காட்டுவோம், நாம ஒரு பணிவை காட்டுவோம். பாப்பா உள்ள நுழையிறாரு அப்படின்னாலே டக்குன்னு ஒரு சின்ன அசைவு வரும் உங்க வீட்டுல. என்னுடைய தாயார் கீழே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நான் நாற்காலில் உட்கார்வதில்லை. என் தாயாரோ தந்தையாரோ கீழே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதோ, முன்னால் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதோ அவர்கள் பக்கமாக கால் நீட்ட மாட்டோம். இங்க வடக்குல தான் கால் நீட்டி படுக்க கூடாதும்பாங்க, குத்துபும்பாங்க. கிப்லா பக்கத்துல ஏங்க கால் நீட்ட மாட்டான்? ஒரு மரியாதை இல்லையா? ஒரு சின்ன ஜெஸ்டர் தானே. என்ன சயின்டிபிக் ரீசன்லாம் தெரியாது. ஏன்னா மரண படுக்கையில மட்டும் அந்த பக்கமா காலை நீட்டி தான் படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கமா தான் தூக்கி நிறுத்தி உட்கார வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் எதுல சேர்த்தின்னு எனக்கு தெரியாது, ஆனா செய்யறோமா இல்லையா? என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர். அவர் சொன்னார், ஆஜீசி அதத் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜ குணத்தின் முதல் தகுதி. ராஜனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களிடத்தில் வர வேண்டியது பணிவு. அந்த பணிவை குறித்து பேசுகிறார். கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் என்ன கீழ்ப்படிதல்? பார்த்துட்டு நம்ம யுகபாரதி சார் வந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டு, ஒரு வாட்டி சொல்லிட்டு முடிச்சிடணும். சில விஷயங்களை திருப்பி திருப்பி பேசினா பதில் சொல்லுவோம். இவரை குருவா ஏத்துக்க முடியலையா அவரால்? போங்க, முடியல. ஏன்னா அப்படின்னு அவர் காரணம் சொன்னார் பாருங்க. அதுலதான் எனக்கு கொஞ்சம் கேள்விகள். ஏன்னா நான் அவரை கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரிடம் கேள்வி கேட்டுவிட முடியுமோ, கேள்வி கேட்டால் யாரிடம் இருந்து பதில் வந்து விடுமோ, நாம் பதில் சொன்னால் அந்த பதிலிருந்து எவன் ஒருவன் கேள்விகளை கேட்டு விடுவானோ அவன்தானே குரு. அவன்தானே குரு. உங்களுக்கு இன்னும் குரு கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் எந்த குருவையும் தேடி போக வேண்டாம். ஏனென்றால் எந்த சீடனும் குருவை கண்டடைவது இல்லை. சீடன் தயாராக இருக்கின்ற பொழுது குரு வந்தடைகிறார். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா வந்து சேர்ந்துருவார் அவர். நீங்க போய் தேடிக்கொண்டு போக வேண்டாம். போன தப்பான ஆளோட போய் சேர்ந்துருவீங்க. அது இவரா இருந்தாலும் சரி. நீங்கள் தயாராக வேண்டும். அந்த மனநிலை, தன்னலமற்ற கீழ்ப்படிதல். எனக்கு இந்த சொல் ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாத கீழ்ப்படிதல், தன்னலமற்ற கீழ்ப்படிதல், அதுதான் சரண். அதற்கு பேர் தான் இஸ்லாம். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இறைவனிடத்தில் முழுமையாக கொண்டு போய் தன்னை சேர்த்து கொள்ளுதல். இதை பற்றி முழுமையாக இந்த நூல் விவாதிக்கிறது. அதனால் இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் கையில் இந்த நூல் இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். மௌலானா ரூமி அவர்கள் இதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றேன், முடிஞ்சா அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. நான் என் ஞான தந்தையாக கருதுகின்ற என்னுடைய தகப்பனாரை போல் நான் நேசிக்கிற ஒரு மா மனிதர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர். அவர் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவர் இறப்பதற்கு முன்னால் ஒரு 20-25 நாட்கள் இருக்கும். சொன்னார், உன்னை பார்க்க வேண்டும், நீ வர முடியுமா என்று கேட்டார். நான் அந்த பனையூருக்கு என் தாயாருடன் சென்றிருந்தேன். அவர் சொன்னார், நீ வீட்டிற்கு போ, உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். நான் வீட்டிற்கு போனேன். 3 நாட்களில் அவரிடமிருந்து தொலைபேசியில் ஒரு தொலைபேசி அவரிடமிருந்து வந்தது. ஒரு 1900 ரூபாய் வைத்திருக்கிறாயான்னு கேட்டார். வச்சிருக்கேன் வாப்பான்னு. ஒருத்தர் வருவார், அவர் கையில் கொடுத்துருன்னார். சரி வாப்பா. என்னுடைய வாசலுக்கு வந்தார் ஒருவர். அவர் கையில் 4 நூல்கள், மஸ்னவி, மௌலானா ரூமி அவர்களுடைய மஸ்னவி. அந்த நூலை எனக்கு சொன்னார், நீ எதேதோ பேசுகிறாய், எங்கெங்கோ போகிறாய், நீ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு நிலையில் நீ உன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீ மஸ்னவியை தொடங்கு என்று எனக்கு வழிகாட்டிய என் குரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அந்த ரூமியை நான் வாசிக்க தொடங்கிய ஒரே வாரத்தில் நம்முடைய அக்பர் அலி அவர்கள் சாட்சி, எங்களுடைய கல்லூரியில் மௌலானா ரூமி அவர்களுடைய 22வது வழி பெயர்த்தி அவர்கள் இஸ்தான்புலில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவரை எங்களுடைய மூசா ரசா சாஹிப் அவர்கள் அழைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். அப்பொழுது அந்த தாயார், அவருடைய அந்த பெயர்த்தி ரொம்ப வயதானவர்கள். அவர் ரூமியினுடைய ஒரு மிக முக்கியமான சூஃபி தத்துவத்தை அவர் சொன்னார். பெண்களை பற்றி ரூமி எழுதியிருக்கக்கூடிய வாசகத்தை சொன்னார். அவர் சொன்னார், காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை ஆளுமை செய்ய துடிக்கிறார்கள். காட்டு மிராண்டிகள் தான் பெண்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், ஆளுமை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதினாராம். நான் இதை கவிக்கோ வாப்பாட்ட சொன்னேன். கவிக்கோ வாப்பா சொன்னார், சபாஷ், சரியா சொல்லியிருக்கார் ரூமி, உண்மைதானே. பெண்களிடத்தில் அடங்கி போனால் தானே அவர்களை ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் அப்படின்னாரு அவரு. இந்த ரூமி இருக்கிறார்ல, மௌலானா ரூமி, அவர் ஒரு புரட்சியாளர். என்ன கேட்டா ஒரு மிசைல் உள்ள வந்து எப்படி வரோன்னு தெரியாது, எப்படி அடிக்கிறார் பாருங்க மௌலானா ரூமி. நானும் நீங்களும் பேசுவதற்கு கூட அச்சப்படுகின்ற விஷயத்தை, ஞானிகள் இல்லையா, ஞானிகள் குழந்தைகள் போல், பெறுவதற்கும் இழப்பதற்கும் அவர்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, பயமற்றவர்கள், இறைவனோடு நேரடியாக பேசக்கூடிய தகுதி படைத்தவர்கள். எப்படி பேசுறார் பாருங்க. ஆரம்பத்தில் நீ களிமண்ணாக இருந்தாய், இது ஒருத்தருக்கு சொல்ற பதில். தாது பொருளில் இருந்து தாவர பொருளாக மாறினாய், தாவரத்தில் இருந்து மிருகமாகவும் மிருகத்தில் இருந்து மனிதனாகவும் மாறினாய். இக்காலகட்டங்களில் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. எனினும் ஒரு நீண்ட பயணத்திற்கு நீ எடுத்து செல்லப்பட்டாய். இன்னும் கடக்க வேண்டிய உலகங்கள் 100 கணக்கில் உள்ளன என்று டார்வினுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பதில் சொன்னவர். அவர் சொல்லுவது இந்த ஸ்தூல உடம்பை பற்றி அல்ல. அவர் சொல்லுவது நம்முடைய அடுத்த நிலைக்கான வளர்ச்சி, மனிதனுக்கு அடுத்த கட்டத்திற்கான வளர்ச்சிக்கான சாத்தியங்கள் உண்டு. அந்த சாத்தியங்களில் அவன் ஈடுபட்டால் அடுத்த நிலைக்கு அவன் தன்னை உயர்த்தி கொள்ளலாம் என்கின்ற மாபெரும் ஞானத்தை முன்வைக்கிறார் மௌலானா ரூமி. அதை இந்த நூலிலே பதிவு செய்கிறார் நம்ம உள்ளூர் ரூமி. அதை மிக சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி. பெண்களை அழைக்க மாட்டார், இங்கெல்லாம் அழைச்சிரும். சாதாரணமாக பெண்களுக்கான இடம் ஒரு நிலையில் தான் வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு வெளிச்சமா இருந்ததுங்க, இந்த பகுதியை கண்டிப்பா
போகும்போது இந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. புக்கெல்லாம் ஃப்ரீயாக போகக்கூடாதுங்க, தர்த்திரம். காசு கொடுத்து வாங்கிடு. ஃப்ரீயாக வாங்கிடுறாங்க தெரியுமா நிறைய பேர். நான் பதிப்பாளருங்க, வைத்தறிச்சல்ல சொல்கிறேன். ஒவ்வொரு நூலும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். பதிப்பாளனுக்கு ஃப்ரீயாக மட்டும் வாங்கிடாதீங்க. அவர் சொன்னார்ல, அவரை புகழ்ந்து பேசினா யமதர்மராஜாவை நினச்சிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது நினச்சிக்கோங்க. ஒரு புக்கு ஃப்ரீயாக வந்தா காசு கொடுத்து வாங்க. பெண்களை பற்றி 12வது கேள்வி. சமுதாயத்தில் பெண்களின் பங்கு பற்றி இக்காலத்தில் நிறைய பேசப்படுகிறது. சூஃபித்துவமும் இஸ்லாமும் இந்த விஷயம் பற்றி என்ன சொல்கிறது என்று சொல்ல முடியுமா? நான் இங்க நிறுத்துறேன், ஒரு 2-3 நிமிஷம். நான் ரூமியை பற்றி வாசித்து கொண்டிருந்த பொழுதுதான் ராபியத்துல் பஸ்ரியா பற்றி வாசித்தேன். என்ன லேடிங்க, என்ன ஒரு அம்மா, அவங்க எவ்வளவு பெரிய அவுலியாங்க. அந்த அம்மா நடந்து போய்கிட்டே இருக்காங்களாம். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஒரு மஸ்ஜித்ல உட்காந்துக்கிட்டு, இறைவா எனக்காக கதவுகளை திறக்க மாட்டாயா, கதவுகளை திறக்க மாட்டாயான்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மா போய் பார்த்து போயிருந்திருக்கு. நிறைய நாள் ஆச்சு, இன்னும் அழுக நிக்கல. நேரா கை தட்டி அந்த ஆளை வெளில கூப்பிட்டுருக்காங்க துவால. என்ன கண்கு கதவுகளை திறக்க மாட்டாயா, கதவுகளை திறக்க மாட்டாயா? கதவுகள் எப்பொழுதோ திறந்து விட்டன, நுழைய முயற்சி செய். சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ராபியத்துல் பஸ்ரியா போயிட்டாங்க. அவர் பெரிய ஞானி ஆயிட்டார். நான் ஒன்று சொல்றேங்க, வேலை கிடைக்கிறதுனாலேயே எல்லாரும் டீச்சர் கிடையாதுங்க. இந்த PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படிச்சதுனாலேயே எல்லாரும் பெரிய ஆய்வாளர்கள்லாம் கிடையாது. அடிப்படையில் சில புரிதல்களும் சில ஞானமும் இல்லை என்றால் அவர்களை அந்த நிலைக்கு நாம் கொண்டு செலுத்த முடியவே முடியாதுங்க. ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது இயற்கை கொடுக்கின்ற ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. அது மிகப்பெரிய பொறுப்பு. தலைவனாக இருப்பது ஒரு வாய்ப்பு அல்ல, அது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஞானி இருக்கார்ல, அவருக்கு இன்னும் மனசுல அந்த சின்ன விஷயம் போகல. ஒரு நாள் படித்துறையில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ராபியத்துல் பஸ்ரியா. அப்படி போறாங்க. அவங்களுக்கு முன்னால தான் ஞானம் பெற்று விட்டதை காட்டிவிட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க பார்க்க தண்ணியில நடந்திருக்காருங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? சல்லா துணி இருக்குல்ல, ஜானிமாஸ், அதை எடுத்து அப்படி காத்துல வீசிச்சான். அதுல காத்துல நிக்குது. ஏறி அதுல உட்காந்து 2 ரக்காத் தொழுது இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு சொன்னாங்களா, தண்ணியில நீந்துவது உன்னை விட மீனுக்கு எளிது, காற்றில் பறப்பது என்னை விட கொசுவுக்கு எளிது. நாம் 2 பேரும் அதற்காக பிறப்பெடுக்கவில்லை, வேறு பல காரியங்கள் இருக்கிறது, அதை பார்த்து கொண்டு போ என்று சொன்னார். அதனால் தான் சூஃபிகளிடம் நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்காதீர்கள். அற்புதங்களை யார் செய்து விடுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று சொல்லுவதற்காக. அற்புதங்களை செய்ய அவர்களுக்கு தெரியும், ஆனால் அது அல்ல அவர்களுடைய பிழைப்பு, அது அல்ல அவர்களுடைய நோக்கம். பெண்களை பற்றி பேசுகிறது. இந்த முதல் பேராவே ஐயா என்னை பல காலமா என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன். அதுக்கு சொல்லுது, உங்களுக்கு தெரியும்ல, பர்வீன் சுல்தானா பேசினா ஏதாவது ஒரு பெண்ணியம், பெண் விடுதலை நீ பேசணும், பொம்பளை பிள்ளைங்களா அந்த பக்கமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த 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 பேரா பாருங்க, நான் படிக்கிறேன், நீங்க ஃபுல்லா படிக்கணும். நீங்க ஃபுல்லாலாம் நான் படிக்க மாட்டேன். 150 ரூபா தான். இன்னைக்கு எவ்வளவுக்கு? 30 ரூபா குறைச்சலாம். ஒவ்வொருவரு பாருங்க, ஒருவருக்கொருவர் துணையாகவும். ஹஸ்ரத் சொல்ற விளக்கம், பெண்ணை பற்றிய விளக்கம். ஐயா சொன்னாரு, மனசு ரொம்ப நெகிழ்ந்துருச்சுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அது என்ன, இந்த எல்லாருக்கும் 50, 55, 60 வயசுல புரியுது நீங்க சொல்றது. 30, 35 வயசுல புரியணுங்கிற நான். என்னன்னா, மனைவி கூப்பிட்டா தோ வரேன் அப்படின்னு மரியாதையா சொல்றது. above 40ல, above 50, 60ல வாய்ப்பு கிடையாது, சொல்லித்தான் ஆகணும். அந்த அம்மா தான் பார்த்துக்கோ எல்லாம், இல்லைன்னா வாய்ப்பு. அப்போ சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 30, 35லயே சொல்லுங்கிறேன். அம்மா கூப்பிட்டியா என்ன ரஜான்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வாங்க. அதுக்காக தான் சொல்ல, இளைஞர்களே இந்த புத்தகத்தை வாசியுங்கள், இதயத்தை நோக்கி திரும்புங்கள். இங்க பாருங்க, ஒருவருக்கொருவர் துணையாகவும்
இடவெளிகளை பூர்த்தி செய்யும் பொருட்டும். என்ன சொல் பாருங்க, இஸ்லாம் சாதாரணமான மார்க்கம் இல்லைங்க. The best religion under the sky is Islam. The worst followers are Muslims. பெர்னாட் ஷா. ஒருவருக்கொருவர் துணையாகவும் இடைவெளிகளை பூர்த்தி செய்யும் பொருட்டும் ஆண்களும் பெண்களும் சமமாகவே ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று திருக்குரான் கூறுகிறது. முடிஞ்சதுங்க, தலை நிமரலாம் நாம எல்லாம். முதல் மனிதர் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து இறைவன் பெண்ணை படைத்ததாகவோ, அதனால் ஆணை விட பெண் தகுதியில் குறைந்தவர் என்றோ, ஆணை விட கீழ்நிலையில் உள்ள ஆணுக்கான துணை என்றோ இஸ்லாமோ சூஃபித்துவமோ சொல்லவில்லை. இது வரணும் பேப்பர் நியூஸ்ல. இந்த செய்தி நான் பேசினதா கூட வர வேண்டாம், அது நான் பேசினது இல்லை, இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சொல்லணுங்க இந்த உலகத்துக்கு. ஆணுக்கு பெண் சரி நிகர் சமானமாக. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுதானங்க இஸ்லாம். இந்த சமதர்மத்தை, சமநிலையை பேணுகின்ற அந்த நிலை சூஃபித்துவத்தை பொறுத்தவரை நேர்மை, தகுதி, தாகம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மதம், நிறம், கலாச்சாரம், பாலினம் போன்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. நமக்கு கூடுதலான ஒரு செய்தி சொல்லவா பாருங்க. இது எப்படிதான் நீங்க ஒத்துக்கிறீங்க, ஆனா இவர் ஒத்துக்குவார். ஏன்னா இவர் சில நிலைகளை கடந்தவர். சாதாரணமா இருந்தா கூட அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சார்பு தன்மை கொண்டவர்கள். என்ன சொல்லு பாருங்க. ஒரு சூஃபித்துவ சாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரால் மிக உயர்ந்த ஆன்மீக நிலைகளை அடைய முடியும். பெண் இறை நேசர்கள், அவுலியா பலரை வரலாறு நெடுக்க காண முடிவதே இதற்கு சான்று. இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் ஆண்களை விட பெண்களே மிக விரைவாக ஆன்மீக நிலைகளில் முன்னேற்றம் அடைகிறார்கள். என்ன சொல்லுங்க இது? நீங்க மட்டும் கை தட்டுறீங்க பாருங்க. இதுல சொல்லி இருக்குதுங்க. நான் என்ன நானாவா சொல்றேன்? நானா சொன்னாலும் அது பரவாயில்ல. அடுத்தடுத்து சொல்லுவதற்கு நிறைய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்தேன். ஐயா, நான் முழுமையாக படித்தேன். எப்பெல்லாம் ஞானம் கிடைச்சிரும்? எவ்வளவு சில ஐயோ அல்லாவே. இதுல என்னன்னா 2 குரங்கு இருந்துச்சாங்க. இந்த 2 குரங்குல ஒரு குரங்கு சீனியர் குரங்கு. இந்த சீனியர் ஜூனியர் ப்ராப்ளம் இருக்குல்ல, பயங்கர ப்ராப்ளம் அது. சீனியர் குரங்கு அதுக்கிட்ட ஜூனியர் குரங்கு கேட்டுச்சான், நான் குறும்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறேன், 3 மாசத்துல பயிர் வளரணும், என்ன பண்றதுன்னு சொல்லு. அவன் சொல்லி கொடுத்துட்டான். இவன் போனான். 3 மாசம் கழிச்சு தான் பயிர் அழுகி போச்சு. என்ன, நல்லா தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன். ஊத்துனே. எத்தனை பக்கெட் ஊத்துன? நீ சொன்ன மாதிரி தான் 8 பக்கெட்டு. எத்தனை நாளைக்கு ஊத்துன? டெய்லி ஊத்துன, அழுகி போயிருக்கோம். இல்லையே, டெய்லி எடுத்து பார்த்தனே. இதுதான் அவசரங்க. அப்பா வாங்குற பென்ஷன் பணத்துல 10 மடங்கு அதிகமா முதல் மாச சம்பளத்திலே வாங்கிடணும். 10 20 மாதிரி இருக்குது, 20 40 மாதிரி இருக்குது, 40 60 மாதிரி இருக்குது. நான் ஒன்று சொல்றேன், அந்த வயசுல அந்த மாதிரி பேச முடியுமா? அப்படிலாம் விட்டுருங்க. முதல்ல அந்த வயசு வரைக்கும் போக முடியுமா? இன்னைக்கு இருக்கிற மனநிலையில வயதானவர்களை பார்த்தாலே வாஞ்சையாக இருக்கிறது. ஏனென்றால் அவசரம். ஞானம் பெறுவதற்கு காலம் எல்லை கிடையாது. எப்படி வேணாலும் வரலாம், ஒரு வினாடியிலும் வரலாம், 10 வருஷமும் ஆகலாம். ஆனால் சாதகர்களுக்கு 7 10 வருஷம் என்று இவர்கள் காலக்கெடு கொடுக்கிறார்கள். அதுவும் ஆரம்ப நிலைதான். ரசூல் அல்லாஹ் சொன்ன ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யா அல்லாஹ், என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானவானாகவே வைத்திருப்பாயாக. அந்த ஞானத்தை வளர்த்தெடுப்பாயாக. யார் கேட்டதுங்க? ரசூல் அல்லாஹ். ரசூல் அல்லாஹ் கேட்கிறார் இறைவனிடத்தில், தனக்கு நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் ஞானத்தை பெருக்குவாயாக. அப்படி என்றால் ஞானம் பெருகக்கூடியது.
அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த ஞானத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த நூல் இருக்கிறது என்பதனால் இந்த நூலை நான் மிக மிக நேசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்கிறேன். இந்த நூலை யாருக்கு சமர்ப்பித்திருக்கிறேன்?